ஜூஸை குடிங்கன்னு சொன்னோடனே உடனே ஊற்றிக்கிட்டு வந்தவளா அப்படின்னு அவிய அதில் எதுவும் கலக்கலையோ? ஐயா நீ தான் சொல்லணும். அவிய மாத்திரை டப்பாவை கிச்சனில் தான் வச்சுருந்தாவ. அப்படியா? ஆமாம், அதை எடுத்துகிட்டு போய் நான் தான் என் ரூமில் வச்சுருக்கேன். அதை தூக்கி போட வேண்டியதான், நீ எதுக்கு வச்சிருக்கா? தூக்கி போடலான்னு தான் நினச்சேன், ஆனாலும் ஒரு ஆதாரத்துக்கு இருக்கட்டுமேனு வச்சுருக்கேன். அதை கொண்டு போய் மெடிக்கலில் கொடுத்து என்ன மாத்திரைன்னு கேட்போமா? ஒன்றும் வேண்டாம், அவிய என்ன மாத்திரை வச்சிருப்பான்னு நம்மளுக்கு தெரியாதோ. முதல்ல அதை தலை சுற்றி தூக்கி விசிறியடி. இந்த வீட்டிலே என்ன அது இருக்கக்கூடாது. அவிய ரெண்டு இருந்து வீட்டுக்குள்ள அழைஞ்சிட்டாவன திரும்ப வாங்கிட்டு வந்துருவாவில. அத்தை தான் செல்லம்மா சித்தி என்ன வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாவல்ல. அதான் என்ன ஒன்று இருக்குல்ல, அவியலுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கொள்ளந்த. நானே யோசிக்க, நீ எதுவுமே யோசிச்சிடாத. அதுக்கு தானே உனக்கு கொலுசு தந்திருக்கேன். ஆமாம், கொலுசுங்க யார் ரூமில் வச்சுருக்கேன். ரூமில் வைக்கிட்டு தான் தந்து நான் போடணும்னு ஆசைப்படின்னு சொன்னால. டோப்பமெண்ட் அதை காலில் தான் போட்டிருந்தேன். மாத்திரையை கொண்டு போய் கலக்குக்கு பண்ணிடலாம் ஜூஸில். அப்போது அவங்களுக்கு சத்தம் கேட்டுறக்கூடாதுன்னு நான் அதை கலத்தி ரூமில் வச்சுருக்கேன். சரி சரி, 2 நாள் போட்டு தந்துடணும். அப்போ எனக்கு சொந்தமாக தர மாட்டியா? போட்டு கிடக்கு தான் தந்திருக்கேன். ஐயோ முடியலையே. அப்படியே ஒரு 100 தடவைக்கு மேலேயாவது போயிருக்கும். அப்படி என்னத்தை தான் அவ்வளோ கலந்தாலுவேன்னு தெரியலையே. நிற்காம போகுது. வயிற்றுக்குள்ள இருந்த குடல் மொத்தமாக வெளியே வந்துட்டு இனி வெளியே வர்றதுக்கு எதுவுமே இல்லைங்கும் போது தான் நின்றுருக்கு இந்த பியாதி. அப்படி என்ன தாலி போட்டிருப்பாளுவ பாவி மட்டையில். அவ்வளோவுக்கு அப்படி நான் என்ன அநியாயம் பண்ணிட்டேன்? நல்ல ஜூஸாக தானே போட்டு கொண்டு போய் கொடுத்தேன். இவ்வளோவுக்கு நான் அப்படி என்ன அநியாயம் பண்ணிட்டேன்? ஒரு பாவமும் செய்யாத என்னை இப்படி பழி வாங்கிட்டாளுவலே. அம்மா கோவம் கூட பட முடியலையே. மறுபடியும் பியாதி ஆயிருமோன்னு தோணுது. யாருக்குமே அந்த நர்ஸு க்ளீன் பண்ணுறதுக்கு வருத்தப்பட்டுட்டு போறா. இந்த ராசாத்தி பொம்பளை நீ பார்த்துக்கிட்டேன்ட்டு ஒரேடியா வெளியே போய் நிற்கிது. என் பிள்ளை வந்திருந்தா கூட நீ நல்லா பார்த்துருந்துருப்பா. வயிற்றுக்குள்ள ஏதோ கடுக்குதே. என்ன தள்ளி போட்டா அப்படி? மிளகா தூள் அள்ளி போட்டிருப்பாளோ? ஆனா ஜூஸ் நல்லா இனிப்பாவும் டேஸ்டாவெல்லாம் இருந்தது. மிளகா போட்டிருந்தா உரைச்சிருக்குமே. அம்மா எல்லா வித்தையும் கத்து வச்சுட்டு அலையாளுவம்மா. நான் கூட கிராமத்துல இருக்கவ ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன வேலை பார்த்துருக்காளுவம்மா. அம்மா ஐயோ முடியலையே. செல்லம்மா இப்ப நின்னுட்டா? நின்ன மாதிரி தான்க்கா இருக்கு, ஆனா வயிற்று கடுத்துக்கிட்டே இருக்கு. அப்படியா? அப்படின்னா நான் இன்னும் சத்த நேரம் வெளியே இருந்துட்டு வரட்டுமா? ஏங்கா இல்ல நர்ஸ் வந்தா சத்தம் போடுவாங்கல்ல, அதுக்கு தான். அதெல்லாம் போட மாட்டாவுக்கா இப்ப நின்னுட்டு. அம்மா ஐயோ என்னாச்சு செல்லம்மா? அக்கா வயிறு கடுக்கடுன்னு கடுக்குதுக்கா. குடல் எல்லாம் வயிற்றுக்குள்ள இருக்கா இல்லையானே தெரியலக்கா. அதெல்லாம் இருக்கதான் செய்யும், அது எப்படி வெளியே வரும்? இல்லக்கா எனக்கு வயிறு அந்த அளவுக்கு காலியா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குக்கா. சரி அப்படின்னா ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வந்து தட்டுமா? ஐயோ மறுபடியுமா? பயப்படாத செல்லம்மா, நான் எதுவும் போட மாட்டேன். நல்ல ஜூஸா தான் வாங்கிட்டு வருவேன். சத்தியக்கா ஜூஸ்னு காதல கேட்டாலே பயமா இருக்குக்கா. என்ன மாதிரி வேலை பார்த்துட்டாலுவ பத்தியலா? ஆமா செல்லம்மா, அந்த நெட்டச்சி தான் ஏதோ பண்ணியிருக்கா. இந்த குட்டச்சி எதுவும் போடலன்னா அந்த நெட்டச்சி தானே போட்டிருக்கணும். ஆமாக்கா, என் புருஷன் குரல்லே கூப்பிட்டுட்டு ஏதோ ஒன்று வந்து போட்டிருக்கா பார்த்துக்கிடுங்க. நீ கவலைப்படாத செல்லம்மா, அவ்வளோல நான் சும்மா விட மாட்டேன். அந்த வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டே அவ்வளோ எப்படி அடிச்சு துரத்துறேன்னு மட்டும் பாரு. அக்கா நிஜமாவாக்கா? ஆமா, உன்னை இந்த மாதிரி ஒரு நிலைமையில படுக்க வச்சுட்டாலுவல்ல, அவ்வளோ சும்மா விட மாட்டேன். என்ன ஆகுறாளுங்கன்னு மட்டும் பாரு. சத்தியக்கா அப்படி என்னத்தக்காவ கலந்துருப்பா. பேதி நிக்காம போகுதுக்கா. அதான் எனக்கும் தெரியல செல்லம்மா. இனி அந்த வீட்டில் ஒவ்வொரு வாயும் நான் பார்த்து பார்த்து தான் சாப்பிடணும். இல்லைனா எனக்கு எதையாவது போட்டு தந்து இந்த மாதிரி படுக்க வச்சிருவாள்வே. ஆமாக்கா கொஞ்சம் கவனமா இருங்க. நான் கூட 2 பேருக்கு விவரம் இல்லைன்னு நினைச்சேன். ஏதோ சின்ன பிள்ளைகள் மாதிரி சுத்திட்டு இருக்காள்வான்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன மாதிரி வேலை பார்த்துருக்காளுவ பத்தியா? சும்மா விடக்கூடாது செல்லம்மா, இதுக்கு திருப்பி கொடுத்தே ஆகணும். ஆமாக்கா, அவ குழந்தை உண்டாயிட்டான்னு ரொம்ப சீன் போட்டுட்டு தெரியா? அந்த சீனை முதல்ல உடைக்கிற இரு. சத்தியக்கா எது பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கக்கா. அப்புறம் என்னைய மாதிரி மாட்டிக்கிடாதுங்க. நான் மாட்ட மாட்டேன். இனிதான் அவளுக்கு இருக்கு கச்சேரி. அக்கா என் புருஷன் எங்கக்கா? விட்டுட்டு போயிட்டாரோ? இல்ல செல்லம்மா, வெளியே தான் இருக்காரு. அவர் எப்படி உன்னைய விட்டுட்டு போவாரு? சும்மா பேச்சுக்கு தான் டைவர்ஸ் பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு சொல்லுவாரு. அதெல்லாம் நிஜமாலாம் ஒன்றும் பண்ண மாட்டார் செல்லம்மா. நீ அதை நினச்சலாம் கவலைப்படாத. அக்கா அவரை கொஞ்சம் உள்ள கூப்பிடுங்கக்கா. நடந்ததெல்லாம் அவர்கிட்ட சொல்லணும். இதை கூப்பிட்டு வரேன் செல்லம்மா. என் புருஷன் வரட்டும், அவ்வளவுதான் ஏதோ கலந்துட்டாளுவேன்னு சொல்லணும். அப்பதான் அவர் என்னைய கொஞ்சம் நம்புவார். செல்லம்மா தம்பி வாராவே. ஏங்க ஏங்க என்ன மறுபடியும் நடிக்கிறியோ? இல்லங்க, நிஜமாலே
நீ செஞ்ச பாவத்துக்கு இதுவும் வேணும் என்னவும் வேணும். மொச்ச பிள்ளைய அழிக்க பார்த்திருக்கியே, நீ எல்லாம் என்ன மனுஷி? ஏங்க நான் அந்த ஜூஸ்ல எதையுமே கலக்கலங்க. உங்க அக்கா மருமகளுவே என் மேல வீண் பழிய போட்டிருக்காவங்க. என்ன மறுபடியும் போய் சொல்றியோ? ஜூஸை குடிச்சிட்டு 10-15 வாட்டி பாத்ரூம் போனதெல்லாம் மறந்துட்டோ? ஏங்க நான் அதுல எதுவுமே கலக்கலங்க. உண்மையா நான் எதுவுமே கலக்கலங்க, நீ நம்புங்க. உங்க அக்கா மருமகளுவே தான் அதுல ஏதோ கலந்துருக்காளுவே. அதை என்னை பிளான் பண்ணி குடிக்க வச்சுட்டாளுவங்க. நான் ஒரு தப்புமே செய்யல. நான் அந்த ஜூஸ்ல எதுவுமே நான் கலக்கலையேங்கிற தைரியத்துல தாங்க குடிச்சேன். ஆனா இப்படி ஆயிட்டு. எல்லாத்துக்கும் அவ்வளோ 2 பேர் தாங்க காரணம். திரும்ப திரும்ப நீ சொல்ற பொய்யா நான் நம்ப விரும்பல. அந்த பிள்ளைக்கு முதல்ல பப்பாளி ஜூஸ் போட்டு கொடுத்துருக்கா. அது ஏதோ தெரியாம செஞ்சுட்டே நீ இப்ப சொல்லியா? எனக்கு அது மேலேயே சந்தேகமா தான் இருக்கு. நீ அவ வயிற்றுல இருக்க பிள்ளைய அழிக்க தானே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா? என்னதான் நீ ஜென்மமா எனக்கே புரியல. அந்த பச்சை பிள்ளை உனக்கு என்ன பாவம் பண்ணிச்சு சொல்லுமா? அது மேல உனக்கு அப்படி என்ன பொறாம? அந்த சரோஜாவும் நம்ம பிள்ளை மாதிரி தானே. அவளுக்கு இப்படி ஒரு அநியாயத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது? ஏங்க நான் சொல்றத நம்புங்கங்க. நான் அப்படிலாம் செய்வேனாங்க? சத்தியமா நான் எதுவுமே அந்த ஜூஸ்ல கலக்கலங்க. தம்பி அதான் செல்லம்மா சொல்றாள்ல, அவன் அந்த ஜூஸ்ல எதுவுமே கலக்கல. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்களே எதுக்கு உடந்தையோ? தம்பி அப்படி இல்ல, எனக்கு செல்லம்மா பத்தி தெரியும். இப்படி ஒரு வேலையா பார்க்க மாட்டா. அங்க வேற என்னவோ நடந்திருக்கு. இல்ல மைனி, இவ சொல்றது எல்லாம் போய். அங்க ஒண்ணுமே நடக்கல. இவதான் எதையோ கலக்கி கொண்டு போய் அவளுக்கு கொடுத்துருக்கா. நான் மிரட்டினதுனால அந்த ஜூஸை குடிச்சிட்டு இப்ப இப்படி வந்து கிடக்கா. எல்லா தப்பையும் இவ செஞ்சுட்டு மத்தவ மேல பழிய போட்டு தப்பிக்கலான்னு பாக்கா. இதுக்கு முன்னாடியாச்சும் ஏதோ சின்ன சின்ன தப்பு செஞ்சா. நானும் பொறுத்துட்டு 2 அடியை போட்டு மன்னிச்சு விட்டுருக்கேன். ஆனா இதுக்கு மேலே என்னால பொறுத்து போக முடியாது. ஏங்க நான் எந்த தப்பும் செய்யலங்க. திரும்ப திரும்ப போய் சொல்லாத. செஞ்சேன்னு உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்திருந்தா கூட மன்னிச்சு விட்டுருப்பேன். செய்யலன்னு சொல்றா பத்தியா? இப்பதான் எனக்கு என்ன கோவம் வருது. இதுக்கு மேலாம் உன் கூட வாழ முடியாது சொல்லமா. இனி டைவர்ஸ் தான். ஏங்க அப்படி சொல்லாதங்க. நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டீங்க. நீங்க மட்டும் என்ன விட்டு போயிடாதங்க. அப்போ நீ தான் செஞ்சிருக்கானே? நீல என்ன மனசு சொல்லமா? நம்மளுக்கு ஒரு பிள்ளை இருக்கா. அவ்வளோ நாளைக்கு பிள்ளை உண்டாவா? அந்த பிள்ளை கலைஞ்சா உனக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தானே நீ சரோஜாவோட பிள்ளைய நேசிக்கணும். ஒரு பெரியவளா இருந்துட்டு இந்த மாதிரியே வேலை பாப்பா? இதுக்கு மேலாம் உங்ககிட்ட மனுஷன் வாழ முடியாது. நாளைக்கு எனக்கு எதையாவது கலந்து தந்து கொல்லலான்னு பாப்பா. ஏங்க நீங்க கோவப்படுறதுனால தான் நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டேங்க. நிஜமா நான் அதை செய்யவே இல்லைங்க. நீ மன்னிச்சிருங்க. நம்ம வீட்டுக்கு போவாங்க. நீ வேண்டான்னு மட்டும் சொல்லாதங்க. மாத்தி மாத்தி பேசி நல்லா நடி. இதுக்கு மேல உன் நாடகத்துல நான் நம்ப முடியாது. ஹாஸ்பிட்டல் பில்ல தலையெழுத்தேன்னு கெட்டிட்டேன். மரியாதையா இங்க இருந்து கிளம்பி உன் அண்ணன் வீட்டுக்கு போ. இதுக்கு மேல என் வீட்டுக்கு வர்றது எங்க அக்கா வீட்டுக்கு போறதுன்னு போனா மனுஷனா இருக்க மாட்டேன். டைவர்ஸ் நோட்டீஸ் வரும், கையெழுத்து போட்டு அனுப்பு. ஏங்க அப்படி சொல்லாதங்க. நான் போறேன். ஏங்க அனுஷ்காப்பா, அனுஷ்காப்பா, தம்பி ராஜாத்தியக்கா அவரை கூப்பிடுங்கக்கா. செல்லம்மா தம்பி போயிட்டாவ. அக்கா அவிய எப்படி சொல்லிட்டு போறாவ பாருங்கக்கா. டைவர்ஸ்னு சொல்லிட்டு போறாரு. எல்லாத்துக்கும் அவ்வளவுதான்க்கா காரணம். நானே புருஷன்ட்ட நல்ல பேர் எடுக்கணும் தான் அதுல எதுவுமே கலக்காம கொண்டு போய் கொடுத்தேன். அவ்வளவுலாம் எதையோ கலந்துட்டு என் புருஷன்ட்ட இப்படி கெட்ட பேர் வாங்கி தந்துட்டாளுவலக்கா. இத்தனை வயசுக்கு மேல என் புருஷன் நீ டைவர்ஸ் பண்ணா நான் எங்க போவேன்? என் அண்ணன் கூட நீ சேர்த்துக்கிடுவான்க்கா. ஆனா என் மைனிகாரி இருக்காளே துரத்தி துரத்தி அடிப்பா. அவ இருக்கிற இடத்துல மனுஷன் கூட இருக்க முடியாதுக்கா. என்னை அங்க போய் இருன்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் பாட்டுக்கு போயிட்டாவே. இப்ப நான் என்னக்கா பண்றது? செல்லம்மா நீ எதுக்கு அங்க போனோம்? நீ எப்பயும் போல மைனி வீட்டுல வந்து இரு. அக்கா மைனியே நீ நம்பலல்ல, அவி எப்படி சேர்த்துக்கிடுவாவ? நான் பேசுறேன் செல்லம்மா. 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெஸ்ட் எடு. அதுக்கப்புறம் கிளம்பி மைனி வீட்டுக்கு வந்துரு. அதான் ஹாஸ்பிட்டல் பில் மொத்தத்தையும் அவரே கட்டிடுறேன்னு சொல்லிட்டார்ல. நீ 2 நாளைக்கு இங்கே இருந்து ரெஸ்ட் எடுச்சலம்மா. அப்புறமா மைனி வீட்டுக்கு வந்துரு. சரிக்கா 2 நாள் இங்கே இருந்து நீ பார்த்துக்கிடுங்கக்கா. ஐயோ என் புருஷன் வேற வீட்டுல இல்ல. அவர் கழுத்து வலிக்குதுன்னு ஆஸ்பத்திரிக்கு போனாரு. என்ன வீட்டுக்கு வந்தாரா என்னன்னு தெரியல. நான் வீட்டுக்கு போய் அவர் வந்துட்டாரா என்னன்னு பார்க்க போறேன் செல்லம்மா. நாளைக்கு வந்து உன்னை பார்க்கறேன். ராசாத்தியக்கா அதான் நர்ஸ் இருக்காவல்ல, அவிய பார்த்துக்கிடுவாவ. நான் வரேன் செல்லம்மா. இந்த பொம்பளைக்காக தான் நான் எல்லாம் பண்ணினேன். இதுவே நீ அம்போடு விட்டுட்டு போகுது. என்னை யார் பார்த்துக்கிடுவா? என் புருஷன் வேற என்னைய டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போறாரு. அவர் டைவர்ஸ் பண்ணிட்டா
அண்ணி வாங்க ஆனந்த். நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசுங்க, நான் என் ரூமுக்கு போகிறேன். ஏன் நீங்க இருந்து பேசுங்க. இல்லை, சரோஜா உங்ககிட்ட சில பல விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. என்ன விஷயம் நீ? அது செல்லம்மா சித்தி இருக்காவல்ல, அவிய சரோஜாவுக்கு கொடுத்த ஜூஸில் மாத்திரை ஏதோ கலந்துருக்காவ. என்ன சொல்றியா நீ? ஆமாம், குழந்தை அளிக்கக்கு ஏதோ கலந்துருக்காவ. என்ன சொல்றிய? குழந்தை அளிக்கவா? ஆமாம், அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஜூஸை சரோஜா கொடுக்காம சித்தி வாயிலே ஊற்றி விட்டோம். அவிய அதை குடித்த உடனே ஒரே பேதியாக ஆரம்பிச்சிட்டு அதை சரத்துக்குமார் சித்தப்பா கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்க போயிருக்காவ. டோப்ப மேடம் புருஷன்ட்ட சொல்லு, நான் வெளியே போகிறேன். அதான் நீ சொல்லிட்டால அப்புறம் என்ன? சரோ அண்ணி என்ன சொல்றவன்? உண்மைதான் ஆனந்த். இதுக்கு முன்னாடி ஒரு நாள் பப்பாளி ஜூஸ் போட்டு தந்தாவளா, அதை நான் குடிக்காம வாந்தி எடுத்துட்டேன் ஆனந்த். அப்பத்துலேருந்தே அவிய மேலே எங்களுக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அவிய ஜூஸ் போட்டு கொண்டு தந்தாவளா, அதை இன்னைக்கு அவியலே குடிக்க வச்சு எல்லாருக்கும் புரிய வச்சுட்டோம். அவளுக்கு குடிச்ச உடனே பேதியாகவே ஆரம்பிச்சிட்டா. உங்கள் அம்மையும் சரத்துக்குமார் சித்தப்பாவும் அதுக்கு பிறகு தான் நம்பினாவ. அவிய இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துருக்காவ. நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு நம்மளுக்கே துரோகமா? எங்க அம்மாட்ட போய் கேட்டுட்டு